SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் திரைப்படம் வரும் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். நாடாளுமன்ற நுழைவாயிலில் நேற்று எம்பிக்கள் காயமடைந்த விவகாரத்தில் ராகுல் காந்திக்கு எதிராக அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து டெல்லி காவல்துறை விசாரணையை தொடங்கியுள்ளது. நாடாளுமன்ற நுழைவு வாயிலில் நடந்த மோதல் தள்ளுமுள்ளில் 2 பாரதிய ஜனதா கட்சி எம்பிக்கள் காயமடைய காரணமாக இருந்ததாக ராகுல் காந்தி மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் காயமடைந்த பிரதாப் சாரங்கி மற்றும் முகேஷ் ராஜ்புத் ஆகியோரின் உடல்நிலை தொடர்பாக ராம் மனோகர் லோகியா மருத்துவமனை அளித்துள்ள அறிக்கைகள் மற்றும் நாடாளுமன்ற வளாக சிசிடிவி காட்சிகள் ஆகியவற்றின் அடிப்படையில் விசாரணை நடைபெறுவதாக டெல்லி காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். டெல்லி காவல்துறையின் மூத்த அதிகாரிகள் விசாரணையை தொடர்ச்சியாக கண்காணிப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. புதிய குற்றவியல் சட்டமான பாரதிய நியாய சன்ஹிதாவின் 117வது பிரிவு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது என அவர்கள் தெரிவித்தனர். வேண்டுமென்றே ஒரு நபரை காயப்படுத்தினால் பாரதிய நியாய சன்ஹிதாவின் 117வது பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுக்கலாம். பாரதிய ஜனதா கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அளித்த புகாரில் கொலை முயற்சிக்கான பிரிவு 109 கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் காவல்துறை இந்த கோரிக்கையை ஏற்கவில்லை. ராகுல் காந்திக்கு எதிராக கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். டெல்லி காவல்துறை பதிவு செய்துள்ள முதல் தகவல் அறிக்கையில் ஒரு நபரின் பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவித்தால் வழக்கு பதிவு செய்யப்படும் பிரிவு 125 என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோல சட்டவிரோத வலுக்கட்டாயத்திற்கான பிரிவு 131 மற்றும் சட்டவிரோத மிரட்டலுக்கான பிரிவு 351 ஆகியவை குறிப்பிடப்பட்டுள்ளன. காங்கிரஸ் கட்சியின் பிற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ராகுல் காந்தியுடன் சேர்ந்து இந்த குற்றத்தில் ஈடுபட்டதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளதால் பலர் ஒரே குறிக்கோளுடன் இணைந்து சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் பிரிவு 3 உட்பிரிவு 5 குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் காவல் பணியில் ஈடுபட்டுள்ளோர் ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் எம்பிக்கள் நுழைவாயில் வழியாக செல்ல தனி வழி ஏற்படுத்தி கொடுத்திருந்தாலும் வேண்டுமென்றே அவர்கள் பாஜக உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்திக் கொண்டிருந்த இடம் வழியே சென்றனர் என பாஜக எம்பிக்கள் தங்களுடைய புகாரில் குறிப்பிட்டிருந்தனர். தள்ளுமுள்ளு ஏற்பட்டது ஏன் மற்றும் அதற்கு காரணம் யார் என்பது போன்ற விவரங்களை மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவின் அனுமதியை பெற்ற பிறகு விசாரிக்க டெல்லி காவல்துறை திட்டமிட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக புதுடெல்லியிலிருந்து கணபதி சுப்பிரமணியம். SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் திரைப்படம் வரும் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில்.